முக்கிய செய்திகள். தேர்தல் முடிவுகள் வெளிவராத நிலையில் அரசு பணிகள் அனைத்தும் முடக்கம். தலைமை செயலகம் செயலிழந்தது. பகவான் மகாவீர் ஜெயந்தி. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து. ஸ்பெக்ட்ரம் ஊழல் முன்னாள் அமைச்சர் ராசா உள்ளிட்ட 5 பேருக்கு காவல் நீட்டிப்பு. ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தள்ளி வைப்பு. தமிழ்நாட்டில் 8 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு. வணக்கம். விரிவான செய்திகள். தேர்தல் முடிவுகள் மே 13ஆம் தேதிதான் வெளிவரும் என்பதால் அரசு பணிகள் அனைத்தும் முடங்கியுள்ளன. பொதுவாக வாக்குப்பதிவு முடிந்து ஓரிரு நாட்களில் அல்லது ஒரு வார காலத்தில் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஆனால் ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்த வாக்குப்பதிவை அடுத்த மே 13ஆம் தேதிதான் ஓட்டுகள் எண்ணப்பட இருக்கின்றன. இந்நிலையில் தற்போதுள்ள திமுக அரசு எவ்விதமான கொள்கை முடிவுகளும் எடுக்க முடியாது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் பெயரளவிற்கே உள்ளனர். இதனால் தலைமை செயலகத்தின் பணிகள் அனைத்தும் முடங்கி போய் உள்ளன. இதைத் தொடர்ந்து சில முக்கிய அதிகாரிகள் விடுப்பில் செல்ல இருக்கின்றார்கள். நகராட்சி நிர்வாக செயலாளரும் மூத்த IAS அதிகாரியுமான அசோக் வர்தன் ஷெட்டி ஏற்கனவே வெளிநாடு சென்று விட்டார். நிதித்துறை செயலாளர் சண்முகம் விரைவில் விடுமுறையில் செல்ல உள்ளார். சுற்றுச்சூழல் செயலாளர் இறையன்பு விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பியுள்ளார். தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்துறை மட்டும் தனது பணிகளை செய்து வருகிறது. முக்கியமான பணிகளுக்கு அலுவலர்களை தேர்ந்தெடுத்து இன்னும் 2 வார காலத்திற்குள் முடிவுகளை வெளியிட இருப்பதாக தேர்வாணைய தலைவர் செல்லமுத்து தெரிவித்தார். நாடு முழுவதும் நாளை 16ஆம் தேதி பகவான் மகாவீர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அஹிம்சை, அன்பு ஆகியவற்றை போதித்த மகாவீரர் சுய ஒழுக்கம், தூய்மை ஆகிய நெறிகளை போதித்தவர் என்று தெரிவித்துள்ளார். சமத்துவம், அஹிம்சை, ஒற்றுமை ஆகியவை பேண உறுதியேற்போம் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதையொட்டி தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாது மட்டுமல்ல, அவைகளுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களை போக்குவதை கொள்கையாக வகுத்து தந்தவர் மகான் மகாவீரர் ஆவார். அரசு குடும்பத்தில் பிறந்தும் அதில் நாட்டம் கொள்ளாமல் துறவை மேற்கொண்டவர். மனித குலம் அன்பும் அருளும் கொண்டு வாழ்க்கையில் வன்முறையை அறவே கைவிட்டு ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும் அருளுரை தந்தவர் என்றும் கேப்டன் கூறியுள்ளார். அவரது பிறந்த நாளான 16ஆம் தேதியன்று அவர் போதித்த சமண மதத்தை கடைபிடிக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மகாவீரரின் சிந்தனைகளை சிந்தையில் கொண்டு தமிழகமெங்கும் அன்பும் அறநெறியும் தழைத்தோங்கிட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறி மகாவீரர் ஜெயந்தியை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை கூறியுள்ளார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவுக்கு எதிராக சாட்சியம் அளித்த 7 பேர் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் பாதுகாப்பு வழங்குமாறு அரசு வழக்கறிஞர் லலித் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் சிக்கிய முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் சாட்சியம் அளித்த ராசாவின் தனி உதவியாளர் ஆசீர்வாதம் ஆச்சாரி மற்றும் ஆலோசகர் RP அகர்வால், அசோக் வாத்வா, ஹசீஸ் கரியேக்கர், AK ஸ்ரீவத்சவா, ராம்சிங் குஸ்வஹா, தேவதத்தா பண்டிட் ஆகிய 7 பேரும் ராசாவுக்கு எதிராக பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே இந்த வழக்கில் அப்ரூவர் ஆக இருந்த சாதிக் பாட்ஷா மர்மமான முறையில் இறந்ததை தொடர்ந்து சாட்சியம் அளித்த அனைவரும் பீதியில் உள்ளனர். இந்த வழக்கில் சாட்சியம் அளித்த 7 பேருக்கும் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரினார். இதனிடையே ராசா உள்ளிட்ட 5 பேரின் ஜாமீன் கோரி விண்ணப்பித்திருந்தனர். ஜாமீன் மனு மீது வரும் 20ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று டெல்லியில் உள்ள CBI நீதிமன்றம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து ராசா உள்ளிட்ட 5 பேரின் சிறைக்காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அனைத்து பொருட்களின் விலைகளும் குறைய வாய்ப்பில்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. வேளாண் விளைச்சல் அதிகரித்து பொருட்கள் வரத்து அதிகரித்ததும்
அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறையும் என ஒவ்வொரு முறையும் மத்திய நிதியமைச்சர் தெரிவித்து வரும் கருத்துக்கள் வெறும் ஆறுதல் வார்த்தை என்பதைப் போல ரிசர்வ் வங்கியின் ஆய்வறிக்கை தகவல் அமைந்துள்ளது. நகர பகுதிகளில் பணவீக்கத்தின் தாக்கம் இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் இந்த ஆண்டு இறுதியில் வீட்டு உபயோகப் பொருள் பணவீக்கம் 13.1% அளவுக்கு உயரும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு 11.8% இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விலைவாசி உயர்வின் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது தினக்கூலி தொழிலாளர்களும் நடுத்தர வர்க்க இல்லத்தரசிகளும் தான் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்பில்லை என்றும் இதனால் உணவு பணவீக்க விகிதம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 8 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் கடந்த 13ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. தேர்தலின் போது ஒரு சில வாக்குச்சாவடிகளில் மின்னணு இயந்திர கோளாறு, வன்முறை உள்ளிட்ட காரணங்களால் 7 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. மேலும் ஒரு வாக்குச்சாவடியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதாக பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். அதன்படி கன்னியாகுமரி தொகுதியில் கிள்ளியூர், நெய்வேலி தொகுதியில் சமட்டிக்குப்பம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, போடி தொகுதியில் சங்கராபுரம், திருவடிமருதூரில் வெள்ளப்பட்டி மற்றும் பருத்திக்குடி, சங்கரன்கோவில் தொகுதியில் புளியம்பட்டி ஆகிய 8 இடங்களில் மறு வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். வாக்குப்பட்டிகள் வைத்துள்ள மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போலிங் பூத்ஸ் 5 இடத்துல இன்னும் இன்னைக்கு இன்னொரு ரீபோல் சொல்லியிருக்காங்க. in சங்கரன் கோயில் கான்ஸ்டிடுவன்சி in திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் 2 AV போலிங் பூத் நம்பர் 2 AV at புளியம்பட்டி. நம்ம வெப்கேம் ரெக்கார்டிங்கோட வீடியோ அந்த வீடியோவில் he has seen that போலிங் ஏஜென்ட்ஸ் அங்கே போய் ஓட்டர்ஸ்க்கு உள்ளே ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓட்டிங் டைமில் ஹெல்ப் பண்ணுறாங்க. So that is a violation of the polling rules. Secrecy of voting violated. So recall has been ordered for that. Adhe recall நாளைக்கு தான் நடக்கும். மாவோ தீவிரவாதிகளோடு தொடர்பு வைத்து பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு சத்தீஸ்கர் சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் தீவிரவாதி விநாயக் சென் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் HS பேடி, CK பிரசாத் ஆகியோர் ஜாமீன் மனுவை விசாரித்து அவருக்கு ஜாமீன் வழங்க உத்தரவிட்டனர். காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அசனா மற்றும் கேப்டன் தொலைக்காட்சி நிருபர் ஆகியோர் திமுக ரவுடிகளால் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக திமுகவை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நடந்த சட்டமன்ற தேர்தலில் காரைக்கால் தெற்கு தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் ஆத்திரமடைந்துள்ள திமுகவினர் அத்தொகுதியின் தேமுதிக வேட்பாளர் அசனாவின் வீட்டின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதையடுத்து வெளியே வந்து பார்த்த அசனாவை திமுக குண்டர்கள் கற்கள் மற்றும் கட்டைகளை கொண்டு கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அசனா காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்த ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் அங்கு கூடியதை அடுத்து தேமுதிக மற்றும் திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டது. அதுவரை சம்பவங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த காவல்துறையினர் திடீரென்று தேமுதிக தொண்டர்கள் மீது தடியடி நடத்தியுள்ளனர். இதை படம் பிடித்த கேப்டன் தொலைக்காட்சியின் காரைக்கால் பிரிவு செய்தியாளர் ரகுமான் மீதும் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதோடு படம் பிடிக்க கூடாது என்று அவரை எச்சரித்துள்ளனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெங்கடசாமி செய்தியாளரிடமிருந்த கேமராவை பிடுங்கிக் கொண்டு அதை திருப்பி கேட்ட ரகுமானை துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திமுகவை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் காங்கிரஸ் கவுன்சிலர் அப்துல் காதர், ரசீது ஆகியோரை போலீசார் தேடி வருகிறார்கள். மருத்துவமனையில் உள்ள அசனாவை தேமுதிக நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் கணேசன், நாகை வடக்கு மாவட்ட செயலாளரும் மயிலாடுதுறை வேட்பாளருமான பால அருட்செல்வன் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். மேலும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களான அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஓமலிங்கம், NR காங்கிரஸ் வேட்பாளர்கள் சிவா, முன்னாள் அமைச்சர் சந்திரகாசு மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் அசனாவை மருத்துவமனையில் சென்று சந்தித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு.
உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-34600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.